தாவேக ஆட்சி கவிழ்கிறதா? காரணம், அதற்கு ஆதரவு அளித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற போகிறதா? இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகின்றோம். மிகைப்படுத்தல, யதார்த்தத்தை பேசுறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற திட்டமிட்டிருக்கின்றதா? காரணம், கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாதிக்கக்கூடிய அளவில் மிக கடுமையான சில நடவடிக்கைகளை இந்த அரசு, தாவேக அரசு எடுக்க தொடங்கிவிட்டது. இன்னும் சொல்ல போனா பிசிகாவை கடுமையாக பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இருக்கிறது. மதிமுகவின் தன்மானத்தை சுரண்டி பார்க்கின்ற வேலையும் தாவேக செய்கிறது. பட் அவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவுல இந்த அரசுக்கான ஆதரவை எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப பெறலாம் என்ற நிலை வந்திருக்கிறது. இந்த ஆட்சி கவிழ்கிறதா எனில் அடுத்து தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்கும் என்பதை விரிவாக வெறுப்பின்றி நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஏன் தாவேக அரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு காரணம் சொன்னாங்க. எந்த வடிவத்திலும் ஆளுநர் ஆட்சி அல்லது பாஜக ஆட்சி, ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிறது பாஜக ஆட்சி தான். பாஜக ஆட்சி இங்கே வந்துவிடக் கூடாது. அப்ப தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கு தேவையான இடங்கள் ஒரு 12 இடம் குறையுது. அந்த 12 இடத்தை நம்ம நினைச்சுவோம். 8 நீங்க அவங்க வந்தது மொத்தம் 107 இடங்கள். அப்ப நமக்கு பெரும்பான்மைக்கு தேவை 118க்கு மேல வேணும். அப்ப 11 இடங்களுக்கு மேல சபாநாயகர் சேர்த்தீங்கன்னா 12 இடங்கள் வேணும். அப்ப 12 இடங்கள் சரியா அங்க இருந்துச்சு. யார்கிட்ட? இடதுசாரிகள்கிட்ட. அப்புறம் சிபிஐ, சிபிஎம், பிசிக, மதிமுக, காங்கிரஸ் எல்லாரும் போய் அந்த 12 இடத்த போய் ஆதரவு கொடுக்கணும்னு போனாங்க. பட் மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் நின்றுட்டாங்க? இங்கே நின்றுட்டாங்க. எங்க திமுக நின்றுட்டாங்க. ரைட், ஓகே. இப்ப இவங்க எல்லாம் போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப இந்த ஆதரவு கொடுத்ததற்கான பிரதான காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சு? எந்த விதத்திலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது. அதான காரணம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடப்பது பாஜக ஆட்சி தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடும் எதிர்ப்பு வந்த பிறகு இப்ப நான் சொல்றதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியாக பாஜகவின் செயல் திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்த தொடங்கி விட்டது. இப்ப உயர்கல்வித்துறையினுடைய கல்லூரி கல்வி ஆணையர் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன சுற்றறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்கள் யாரும் போராட்டத்தில் பங்கெடுக்க கூடாது. பங்கெடுப்பதை நீங்க தடை செய்யணும். யாருக்கு? கல்லூரி முதல்வர்களுக்கு. கல்லூரி முதல்வர்களுக்கு என்ன சொல்றாரு? இந்த மாணவர் அமைப்புகள் பெருவாரியாக பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல, ஏன் தேசிய அளவிலேயே மாணவர் அமைப்புகள் வலுவாக இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு தான். அது எஸ்எஃப்ஐயா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எஸ்எஃப்ஐயா இருக்கட்டும், அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஏஎஸ்எஃப் இருக்கட்டும், இவங்க தான் வலுவா இருப்பாங்க. இன்னும் பிற அமைப்புகளும் கூட இருக்கிறார்கள். மொத்தத்துல இடது அமைப்புகள் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடதுசாரி மாணவர்கள் தான் நீட்டிற்கு எதிராக முன்வரிசையில் என்று பிரதானமாக போராடுபவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியாக வலுவாக போராடுகிறது. ஆனால் மாணவர் அமைப்பாக கல்லூரிகளுக்குள் பயில்கின்ற மாணவர்களில் மாணவர் அமைப்பாக வலுவாக இருப்பது இடதுசாரிகள் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. அதை சொல்றதுல யாருக்கும் எந்த தயக்கமும் வேண்டாம். அப்போ இந்த பிரதானமாக இந்த இடதுசாரி மாணவர் அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத தடுக்க வேண்டும் என்று நினைப்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய பாசிச பாஜக அரசு. இப்ப இடதுசாரி மாணவர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் சேர்ந்து ஒரு பெரும் போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் அச்சம் கொண்ட பாஜக இவங்களை எப்படியாவது ஒடுக்கணும்னு நினைக்குது. இந்த சுற்றறிக்கை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. இது அப்படியே பாஜக சுற்றறிக்கை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பார்வையில் காணும் அரசு கடிதத்தில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளுக்கிடையே துறை இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் நீங்க என்ன செய்யுங்க? உரிய நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு யாருக்கலாம்? காவல்துறைக்கு, பள்ளிக்கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறைக்கு. ஏன்? எதுக்கு? காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இடதுசாரி மாணவர்களும் அதை தெளிவாக சொல்றாங்க பாருங்க. போராட்டங்களில் யார? இடதுசாரி கட்சிகள் மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சி பெயர் குறிப்பிட்டு கட்சியினுடைய பெயர் குறிப்பிட்டு கடும் எதிர்ப்பு எழுந்தவுடன் இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறுகிறது தாவேக அரசு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சருக்கு தெரியாமலேயே தான் இந்த சுற்றறிக்கை வந்ததா? இப்ப நீங்க எதிர்ப்பு வந்தோடனே திரும்ப பெற்றீங்க, அது வேற சார். உங்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சா தெரியாம வந்துச்சா?
உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாதா? அப்ப உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரியாமலேயே ஒரு சுற்றறிக்கை வரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது ஜோசப் விஜயா அல்லது தலைமைச் செயலாளரா? தலைமைச் செயலாளர் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்றால் இந்த தலைமைச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தால் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டு பதவிக்காலம் முடிவுற்ற பிறகும் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டு இப்பொழுது பதவியில் இருக்கக்கூடியவர். தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப பாஜக அரசுக்கு சாதகமாக ஒரு தலைமைச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் பாஜக அரசின் செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரச்சனை பெருசாச்சுன்னா வேற வழி இல்லாம பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தாவேகா பின்வாங்குகிறது. ஒருவேளை இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு தேவை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சுற்றறிக்கையை தாவேகா திரும்ப பெற்றிருக்குமா என்பதை உள்ள சுத்தியோடு கம்யூனிஸ்டுகள் சிந்தித்து பார்க்கணும். முதிர்ச்சி அடைந்த வயதில் மூத்த கம்யூனிஸ்டுகள் தோழர்கள் இதை கூட சிந்திப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அவங்களை கொச்சப்படுத்ததா குறை சொல்லதான் நினைக்க வேண்டாம். அவர்களில் சிலர், நான் எல்லாரும் சொல்லல, அவர்களில் சிலர் அடுத்தது எப்படியாவது எம்பி ஆகணும் என்று நினைக்கக்கூடிய சு வெங்கடேசன் போன்றவர்களுக்கு ஒருவேளை இது புரியாம இருக்கலாம். ஏன்னா விஜயை பார்த்த உடனே ஆவி சேர்த்து ஆற தழுவியவர். ஆனால் ரத்தத்திலும் நாட்டின் நரம்புகளிலும் கம்யூனிசம் ஏறி போன தம்பி தங்கைகள் தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிந்திப்பார்கள். எனக்கு தெரியும் உண்மையான கம்யூனிஸ்டுகள், அது வயதில் மூத்த கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள், அதுலயும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒரு சிலர், நான் சொல்றது ஒரு சிலர், மொத்த கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளே சொல்ல ஒரு சிலரை தவிர பெருவாரியான கம்யூனிஸ்டுகளுக்கு நான் எழுப்புற அதே கேள்வி வரும். வந்தாதான் அவங்க கம்யூனிஸ்ட். அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த சுற்றறிக்கை மட்டும் இல்ல, இன்னொன்னு கொடுக்குறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு தான் இந்த அரசே நடக்குது. இது திண்டுக்கல் மாவட்டம் குச்சிலியம்பாறை வட்டத்திற்குட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியரிடம் 18/8/2026 மாலைக்குள் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் சுற்றறிக்கை. இப்ப இந்த சுற்றறிக்கையை கொடுத்த அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் கடும் எதிர்ப்புக்கு பிறகு. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதா? இது எதுவுமே தெரியாமத்தான் ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாருன்னா அவர் எதுக்கு முதலமைச்சர்? அப்படி எதுக்கு ஒரு முதலமைச்சர் அங்க உட்கார்ந்துருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்க நாலேஜ் இல்லாம சார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணையோடு இந்த ஆட்சி நடக்கின்ற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு அதிகாரிக்கு எங்கிருந்து துணிச்சல் வருகிறது? யார் கொடுத்தா அந்த துணிச்சலை? ரைட்டா? சரி, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இது பாஜக ஆட்சிதான் என்பதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது. பாஜக ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் அவசியமும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன் வருகிறது? வர வேண்டிய தேவையில்லை. அப்ப ஆதரவை திரும்ப பெறுங்க, திரும்ப பெறுவார்கள். தேர்தலை சந்திப்போம். ஒருவேளை 200 இடங்கள் கூட ஜெயிக்கட்டும் தாவேகா, பிரச்சனை இல்லை. மக்கள் தாவேகாக்கு 200 இடம் கொடுத்தா வந்துட்டு போட்டோம். அல்லது இந்த 100 நாள் அவலாட்சியின் லட்சணமே பார்த்து சீச்சு நாங்க என்னமோ நினைச்சோம், வந்து கரண்ட் பில்ல கண்ணாம ஏத்திட்டாரு, சொத்து வரி ஏத்திட்டாரு. என்ன சார் நாட்டுல கொல்ல பாலியல் குற்றங்கள், தாவேக்காரன் அவ்வளவு பேரும் பெரும் அயோக்கியத்தனமா. நேத்து ஒரு நகர செயலாளர் தாலி அறுத்திருக்கிறான். பெண்ணின் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி செயின் அறுத்து போயிருக்கான் சார் ஒரு நகர செயலாளர். மக்கள் பார்த்துட்டான். இப்ப மக்கள் என்ன செய்வாங்க, இனி இவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவுக்கு வருவாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளுடைய பிரதான கோரிக்கை என்ன? கம்யூனிஸ்டுடைய பிரதான கோரிக்கை என்ன? தொழிலாளர்களுடைய நலனுக்காக கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள். நேற்று போக்குவரத்து கழகத்திற்கு ஆட்களை எடுப்பதற்கு கான்ட்ராக்ட் பேசிக்ல ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் எங்க உள்ள நிறுவனம் கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நிறுவனம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு நீங்க கான்ட்ராக்ட்ல ஆள் எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப அவன் ஹிந்திக்காரனா கொண்டு வந்து இங்க இறக்கிட்டான்னா, இங்க இருந்து ஒருத்தர் இப்ப போன ஏதோ ஒரு இடத்துக்கு மதுரை மாட்டுத்தாவணில இருந்து பெரியாருக்கு போகணும். சரியா? மதுரையில இருந்து ஒரு அக்காவோ ஒரு அண்ணனோ ஏறுறாங்க. கண்டக்டர் ஹிந்திக்காரனா இருப்பான். இவங்க மாட்டுத்தாவணில இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு ஹிந்தி தெரியணும்னா ஹிந்தி படிச்சுக்கணும்னாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நாங்க ஹிந்தி படிச்சுக்கணும். அப்படியா? நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். என்ன லாஜிக்? என்ன சென்னையில இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தர் இதுக்கு போறாருன்னு வைங்க. இப்ப புதுசா திறந்துருக்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அவர் ஹிந்திக்காரன் கேட்பான்,
கிதராயே அதராயே இதராவோ அதராவோன்னு எதையோ சொல்லுவான். நமக்கு என்ன புரியும்? அப்ப இந்த அரசு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்ய தொடங்கி விட்டது. தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்க தொடங்கி விட்டது. மாணவர்கள் வயிற்றில் அடிக்க தொடங்கி விட்டது இல்லையா? பெரியாரை கொள்கை தலைவர் என்று சொல்லிட்டு பெரியார் திடலில் காவல்துறையை குவித்தது. யார் சொல்லி இதெல்லாம் நடக்குது? இதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்றேன். நேற்று சட்டப்பேரவையில அமைச்சர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? என் கையில இருக்கிறது தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை. தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 25 சொல்றாங்க, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு. அதுல சொல்றாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு, எப்படி திமுக கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு, அதுக்கு வந்து டாப்ஸ் இங்கிலீஷ்ல பேரு, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஸ்டாலின் ஒண்ணு கொண்டு வந்தார். அதை ஒழிக்க போறாங்க. அதை ஒழித்து விட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கேற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். பழைய ஓய்வூதிய திட்டமே முழுமையாக கொண்டு வரப்படும்னு தேர்தல் அறிக்கையில வாய்க்குசாம பொய்ய சொல்லிவிட்டு நேத்து நிதியமைச்சர் என்ன சொல்லிட்டா தெரியுமா? அந்த கார்டை ஸ்கிரீன்ல காட்டுங்க தம்பி. என்னவா? பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துவதை பற்றி நாங்க பரிசீலிப்போம். எல்லாமே திமுக ஆட்சியில கொண்டு செயல்படுத்துவதற்கு நீங்க எதுக்கு? கொள்கை அடிப்படையில பாஜக காரரா மாறிட்டீருங்க. யாரு? திருவாளர் விஜய் அவர்கள் கொள்கை அடிப்படையில் பாஜக காரராவே மாறியாச்சு. நிர்வாகத்தில் புதிய திட்டம் எதுவும் கிடையாது. திமுக போட்ட திட்டங்களே தொடர்ந்து கொண்டு வெற்றி வெற்றி வெற்றினா, இப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, கொடுக்கவில்லை என்றால் தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இதை கேட்குமா கேட்காதா? ஒன்று. இன்னொன்னு, பக்கம் 40 அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க? வெற்றி தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் ஒரே வெற்றி தான். வெற்றி தமிழ்நாடு, வெற்றி நவீன கட்டண கழிப்பறை, ஆமா, வெற்றி மதுபான கடை, எல்லாம் வெற்றியை சேர்த்துக்கிட்டா வெற்றி ஆயிரும். ஆமா, அது சொல்றாங்க, நம்ம ஊரில் நம்ம வேலை வாய்ப்பு திட்டம், தமிழ்நாட்டு இளைஞர்களை தங்கள் நிறுவனங்களில் 75% அளவுக்கு பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி வரியில் 2.5 விழுக்காடு மானியமும், மின் கட்டணத்தில் 5 விழுக்காடு மானியமும், அரசு கொள்முதலில் முன்னுரிமையும் வழங்கப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு நிறுவனங்களில் வேலை கொடுத்தா இதெல்லாம் செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க? அரசு போக்குவரத்து கழகத்துல வட இந்திய நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, ஒப்பந்தம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா யார் சார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு தூரம் நாட்டு மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஒண்ணு. இன்னொன்னு, கடந்த திமுக ஆட்சிய ஏதோ தலித்து விரோத ஆட்சி மாதிரி கொஞ்சம் பேர் போர்ட்ராய் பண்ணாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்களினுடைய, அவர் என்னைக்கு விசிகால சேர்ந்தாரோ அதுக்கப்புறம் விசிகாவில் ஒரு சில தோழர்கள், குறிப்பிட்ட எல்லாரையும் அப்படி பொதுமைப்படுத்தி சொல்ல முடியாவிட்டாலும் கூட சில தோழர்கள் கீழே வரைக்கும் என்ன பரப்பிட்டாங்க அப்படின்னா, திமுக ஏதோ பெரிய தலித் விரோத கட்சி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க என்னெல்லாம் காரணம் சொன்னாங்க? வேங்கைவேல் விவகாரத்தை கையில் எடுத்து திமுக தலித் விரோத செயல்பாட்டில் செயல்படுகிறது, அதனாலதான் வேங்கைவேல் பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. ஆணவ படுகொலை இல்ல, திமுக தலித் விரோதம் அப்படின்னு சொன்னாங்க. அடிதடி பிரச்சனை எல்லாத்துக்கும் அப்படி சொன்னாங்க. இப்ப இந்த அரசு வந்த பிறகு அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. இப்ப திமுகவை தலித் விரோத கட்சி என்பது போல சித்தரித்த அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சில தோழர்கள் தாவேகாவை நோக்கி அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்பேத்கர் சிலை திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. வாயை திறக்கல. அம்பேத்கர் பெயர்ல ஒரு அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வந்த திமுகவை தீத்தாங்க. 400க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்கள் பல வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கொண்டு வந்த அற்புதமான திட்டம், அந்த திமுகவை திட்டுனாங்க. இப்ப அந்த திமுக கொண்டு வந்த திட்டத்துல படித்துக் கொண்டு இந்த இளைஞர்களுக்கு நிதி போய் சேரல. இந்த தாவேக அரசு வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் போய் சேர வேண்டிய நிதி போய் சேரல. தாவேக அரசை பார்த்து தலித் விரோத தாவேக அரசுன்னு கேட்பாங்களான்னு பார்த்தா வாய் முடிட்டு கம்னு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும்.
என்னன்னு சொல்றது? ஆணவ படுகொலைகள் 10ற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள். வாய் திறக்கல. அமுதன் என்ற ஒரு பட்டியல் சமூக மாணவன் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறான். அமைச்சர் துளியும் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையில் அமைச்சர் சொல்லுகிறார், இது கோஷ்டி பூசல், கோஷ்டி சண்டை, கோஷ்டி மோதல்ங்கிறாரு. ஏங்க அப்படி தலித் விரோதமா பேசுறீங்கன்னு கேட்டிருக்கணும். திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பிய தலித் எதிரி திமுக என்று கேள்விகளை எழுப்பிய தோழர்கள் இந்த கேள்வி எழுப்புவார்களான்னு பார்த்தா கேட்கவே இல்லை. ஐயா, அப்ப பிரச்சனை உங்களுக்கு. அப்போ இந்த கேள்வி என்னைக்கு விசிகாவிற்குள் வெடிக்கிறதோ, விசிக என்றைக்கு இந்த கேள்வியை கேட்க தொடங்குகிறதோ, அன்னைக்கு விசிகாவும் ஒருவேளை இந்த ஆதரவை திரும்ப பெறலாம். அப்ப விசிகாவுக்கும் இந்த சிக்கல் இருக்கு. சரியா? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த சிக்கல் இருக்கு. பிரதானமாக மதிமுக அவங்களுடைய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல. ஆனாலும் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவருடைய புத்தக வெளியீட்டினாலே விஜய் போய் கலந்துக்கல. அப்புறம் வைகோ அவர்கள் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். இல்ல நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கும்னு. அதுக்குள்ள போக விரும்பல. அப்ப மதிமுகவுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவருடைய கண்ணியத்திற்கு இழுக்கு வருகின்ற பொழுது அவர்களும் தாவேக்காவை விட்டு நினைச்சுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்கும்னு நான் விரும்பல. அதையும் தாண்டிட்டு நாங்க இருப்போம்னா அது உங்க இஷ்டம். எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாங்கள் விஜயோடு தான் இருப்போம்னா அது உங்க இஷ்டம். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு வெக்கமே இல்லாம அந்த மாணிக்கம் தாகூர்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல. அவர்களாம் துளியும் வெக்கம், மானம், சூடு, சொரணம், ரோஷம் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஊடகத்துல ஒரு செய்தி பார்த்தேன். கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் சொல்றாரு, 3 தமிழர்களை கர்நாடக வனத்துறை சுட்டு கொன்றிருக்கிறது. தமிழ்நாடே கொந்தளிக்குது. DK சிவகுமார் சொல்றாரு, எங்கள் மாநில விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள், உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜயை நோக்கி சொல்லுகிறார். விஜயின் மீது எனக்கு அவ்வளவு விமர்சனம் இருக்குது. சரியா? ஏகப்பட்ட விமர்சனங்கள் உண்டு, அது வேற. ஆனால் எனக்கும் அவர்தான் முதலமைச்சர் இல்லையா? தமிழ்நாட்டிற்கு அவர்தான் முதலமைச்சர். நான் என்னுடைய முதலமைச்சரை நோக்கி அத்துணை கேள்விகளையும் கேட்பேன். ஜனநாயகம் எனக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறது. ஆனா கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய முதலமைச்சருக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக நின்று கர்நாடக முதலமைச்சரோடு நான் சண்டை செய்வதுதான் அறம். நான் DK சிவகுமாருக்கு எதிராக நான் என்ன செய்வேன்? கேள்விகளை ஜனநாயக ரீதியில வைப்பேன். என்ன கேட்பேன்? ஏங்க, அப்பாவி தமிழர்கள் இங்க தண்ணி இல்லாம அவ்வளவு டெல்டா மாவட்டத்துல காய்ந்து போய் கிடைக்கிறார்கள். நீங்க தண்ணி தர மாட்டீங்க. உங்க வனத்துறை அங்கே தமிழர்களை சுட்டு கொல்லுகிறது. நாங்க ஏன்னு கேட்டா உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லுவீங்க. என்ன தமிழர்கள் என்றால் உங்களுக்கு என்ன எப்படி தோணுது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன். எங்க முதலமைச்சர் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க நீங்க சொல்லுவீங்களா? நான் கேட்பேன். ஆனா இன்னைக்கு மாணிக்கம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? DK சிவகுமார் சொன்னது சரிதான், அவங்க விஷயத்துக்குள்ள நம்ம தலையிடக்கூடாதுங்கிறார். எப்படி? DK சிவகுமார் விஷயம் சொன்னது சரிதான் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்படி அந்த பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டிற்கு எதிராக, அப்படி தமிழர்களுக்கு எதிராக கர்நாடக காங்கிரஸ் அரசை காப்பாற்றுவதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால், காவிரி விவகாரத்திலையும் அப்படித்தான் பேசுறாரு. கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிக்க மறுக்கிறீங்க. இப்ப இந்த விவகாரத்திலையும் இப்படிதான் பேசுறாங்க. அப்ப காங்கிரசுக்கு எதிராகவும் என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுல மக்கள் கண்டிப்பா தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் காங்கிரசிற்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் ஓரணியில் திரளுவார்கள். திரளணும், நடக்கும். நீங்க என்ன சொல்றாரு? பிரதமராக விஜய் முன்னிறுத்தப்படுவார், விஜய் அடுத்த பிரதமர் என்று தாவேகா சொல்லுகிறதுன்னு கேட்டா, அது அப்படிலாம் இல்ல, அது என்னைய கூட தான் சொல்றாங்க பிரதமர்னு எங்க கட்சிக்காரங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு பூசி மொழுகுகிறார். விஜய் பிரதமர் என்பதில் தாவேகா உறுதியாக இருக்கிறது. ராகுல் காந்திக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கன்ஃபார்ம்னு தாவேகா சொல்லிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும், வரும்போது தெரியும் உங்களுக்கு. அன்னைக்கு ஐயோன்னு நீங்க திமுக தேடுவீங்க. அன்னைக்கு இருக்குது கச்சேரி. சரியா? அது நடக்கும்.
நடக்கும். அன்னைக்கு நான் அதை பார்த்து ரசிப்பேன். அன்றைக்கு காங்கிரசுக்கு எதிராக அன்னைக்கு நான் இதை நினைவுபடுத்தி பேசுவேன். வரலாற்றில் அது ஒரு முறை நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது என்பதை மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லி, ஆக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய காங்கிரசும் மகிழ்ச்சியா இல்ல. ஏன்னா பிரதமர் வேட்பாளராக விஜய்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். மதிமுக அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. பிஜிக உங்களுக்கே தெரியும். ஆக இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் ஆனா நான் விஜயை பாராட்டுறேன் ஒரு விஷயத்துல. வெறும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், பெரும்பான்மை இல்லாத போதே தன் கூட்டணி கட்சிகளை இப்படி நடத்த முடியும்னு சொன்னா அவர் என்ன நம்பிட்டு இருக்காருன்னா, இவங்க எப்படி நம்மளை விட்டு போக மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் போக மாட்டாங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். அந்த நம்பிக்கையை பொய்த்து போக செய்வார்களா அவருடைய கூட்டணி கட்சிகள், அல்லது அவர் நினைப்பது போலவே நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க சும்மா தான் இருப்போம்னு சொல்லுகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.